Hi friends, welcome back to Mogan Online Job Tamil. நான் உங்கள் மோகன்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட் டோன் இந்த காயினை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி முதலீடு பண்ண முடியும், நான் ரிஸ்க் எடுக்க தயார்னா மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லைனா ரிஸ்க்கெல்லாம் எடுக்க முடியாது, எனக்கு ஃப்ரீ ஜாப்பாக இருந்தால் அதுக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு கிடையாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆட் டோனில் பார்த்தீங்கன்னா நானும் முதலீடு பண்ணிக்கிறேன், நானும் ஒரு இன்கம் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஆட் டோன் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் 30,000 ரேங்க்குள்ளே வந்து இருக்குது. நீங்கள் வந்துட்டு பினான்ஸ், ஜியோடாஸ் நீங்கள் எதில் வேணால் நீங்கள் போய்ட்டு ட்ரேடிங் ஆப்பில் நீங்கள் எதில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்துட்டு அந்த டோன் காயின் பற்றி தெரியும். டெலிகிராமோட ஓன் காயின். ஓகேங்களா? அந்த டெலிகிராமோட காயினில் தான் இவங்க வந்துட்டு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. இவங்க 3 பேர் தான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்து வச்சுருக்காங்க உள்ள. ஐ மீன் லீடர்ஷிப். ஓகேங்களா? எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஏஐ பேஸில் தான் வந்துட்டு இன்கம் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதில் ஆர்ஒஐ இன்கம், லீடர் இன்கம், அதுக்கப்புறம் பைனரி இன்கம், பேசிவ் ராயல்ட்டி இன்கம், அதுக்கப்புறம் கிளப் இன்கம்ட்டு நம்மளுக்கு ஒரு 5 வகையான இன்கம் வந்து கொடுக்குறாங்க. இந்த இன்கம் வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? இந்த டோன் காயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பினான்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பினான்ஸு, கூகாயின், டெல்டா எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த காயின் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு நமக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணி இது வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதையே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ப்ராஜெக்ட்ஸ் நல்லா இருக்குது. ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் தான் ஆச்சு. ஓகேங்களா? நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கம்பெனி மூலிமா ஒரு பேக்கேஜ் நம்ம வந்துட்டு போகலான்னு நினைப்போம். அது வந்துட்டு ஒரு 5 விதமான பேக்கேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு $110 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 0.60% டெய்லி உங்களுக்கு வரும். மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா நமக்கு லீவ் வரும். இது எத்தனை மடங்கு கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் $100 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு $250 வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் 3 டேரெக்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜ் நீங்கள் டெய்லி 0.60% ஏர்ன் பண்ணுவீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு 0.7% வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேக்கேஜ் வரது மூலிமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $300 நீங்கள் வந்துட்டு ஐடி போடுற மாதிரி இருக்கும். $300 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ 0.65% டெய்லி உங்களுக்கு வரும். மேக்ஸிமம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா $750. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டேரெக்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.75% உங்களுக்கு வந்துட்டு டெய்லி இன்கமாக கிடைக்கும். உங்களுக்கு 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு இந்த பேக்கேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். லெவல் இன்கம் ஓப்பன் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 900 நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எக்ஸ்ட்ரா வந்து 990, 330 எக்ஸ்ட்ரா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீஸ் பிடிப்பாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு வித்ட்ராவல் கொடுக்கும்போது ஃபீஸஸ் பிடிப்பாங்க. அந்த ஃபீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து 10% வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் $900 நீங்கள் பேக்கேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டெய்லி 0.7% உங்களுக்கு இன்கமாக வரும். உங்களுக்கு எவ்வளோ மடங்கு வரும் அப்படின்னா $2250 வரைக்கும் வரும். 2.5 மடங்கு. ஓகேங்களா? இதில் நீங்கள் 2 டேரக்டர் சேமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.80% வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்துட்டு வந்துடும். அது போக 5 லெவல் வரைக்கும் உங்களோட லெவல் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும் இந்த பேக்கேஜ் போகிறது மூலிமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $1800 நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி உங்களுக்கு 0.7%, 75% உங்களுக்கு இன்கமாக கிடைக்கும். ஓகேங்களா? மேக்ஸிமம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா $4500. அது போக இதே பேக்கேஜ் 2 பேர்த்து நீங்கள் அறிமுகப்படுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.85% உங்களுக்கு வந்துட்டு இன்கம் வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? அது போக 10 லெவல் வரைக்கும் உங்களோட இன்கம் வந்துட்டு இதில் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா $3000 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 0.80% டெய்லி உங்களுக்கு இன்கமாக வரும். மேக்ஸிமம் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா $7500. ஒரு டேரக்ட் நீங்கள் சேமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0.90% உங்களுக்கு வந்துட்டு இன்கமாக கிடைக்கும். 20 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கமாக வரும். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக மேலே தெரிய நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணி கேளுங்க. ஏன்னா நீங்கள் பிளானை ஃபஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு நீங்கள் டீம் எடுத்து நீங்கள் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களுக்கு ரெஃபரல் பண்ணாமல் கிடைக்கக்கூடியது இது எல்லாமே. சரிங்களா? ரெஃபரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பேக்கேஜும் பார்த்தீங்கன்னா 4x மாறிடும். 2.5x வந்துட்டு செல்ஃபாக பண்ணுறவங்களுக்கு, டீம் கொடுக்குறவங்களுக்கு 4x 4 மடங்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். சரிங்களா? லீடர்ஸ் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 2.5. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு நபர் வந்துட்டு $3000 உங்களுக்கு கீழே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா $75 உங்களுக்கு கிடைக்கும் ஒன் டைம். அதே மாதிரி செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 1%, 3 to 5 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 0.5% இது கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைனரி இன்கம். இது வந்துட்டு இருக்கிறதுலே ஒரு அதிக இன்கம் பார்த்தீங்கன்னா பைனரி இன்கம். ஓகேங்களா? இதில் எப்படின்னா நீங்கள் ஒரு பேக்கேஜ் வந்து $100 வரீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்துட்டு $300 போட்டாலும் சரி, இல்லை $900 போட்டாலும் சரி, இல்லை $1800 போட்டாலும் சரி, இல்லை $3000 போட்டாலும் சரி. ஓகேங்களா? எந்த டாலர் பண்ணாலும் நீங்கள் உங்களோட பேக்கேஜ் வெறும் 100ல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பேர் மேட்சிங் எவ்வளோ கிடைக்குன்னா 10% மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதுவே
நீங்கள் வந்துட்டு 3000 பேக்கேஜ் செல்ஃபாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே $100 பண்ணாலும் சரி, $300 பண்ணாலும் சரி, $900 பண்ணாலும் சரி, ஓகேங்களா. ஸோ பேர் மேட்ச் லெஃப்ட்டில் ஒரு நபர், ரைட்டில் ஒரு நபர், ஓகேங்களா. இதில் வந்துட்டு $3000 பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு பேர் மேட்சாக உங்களுக்கு பைனரி இன்கமாக உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அப்போது நீங்கள் $3000 மேலே பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 2 நபர் வந்துட்டு கீழே $3000 லெஃப்ட் ரைட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு $1500 உங்களுக்கு கிடைக்கும். அந்த $1500 எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரே முட்டை கொடுத்தா கம்பெனி வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு 200 நாளைக்கு வந்துட்டு பிரித்து கொடுக்குறாங்க. அதில் வந்துட்டு பாதி காயின் பார்த்தீங்கன்னா டோன் காயினாகவும், பாதி காயின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோன் காயினாகவும் உங்களுக்கு கிடைக்கும். டோன் காயின் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஐடி போகிறக்கு 25% நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் உங்கள் லீடருக்கு நீங்கள் கொடுத்து கூட நீங்கள் வந்துட்டு இது விற்றுக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோன் காயினுங்கிறது நீங்கள் வந்துட்டு பினான்ஸு நம்ம டீசென்ட்ரலைஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப் வால், ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டோன் காயினை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி யூஎஸ்டிடியாக வந்து மாற்றிக்க முடியும், சரிங்களா. ஸோ இந்த பேக்கேஜ் புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு வெறும் $100 மட்டும் கொடுத்துட்டு கீழே 3000 பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களோட பைனரி இன்கம் $100 பண்ணி தான் வெறும் 10% மட்டும் தான் கிடைக்கும். அதே 3000 பண்ணி தான் மட்டும் தான் 50% அவங்க எந்த பேக்கேஜில் வந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. ஓகே, இது உங்களுக்கு புரியல, இந்த பைனரி பிளான் உங்களுக்கு புரியல அப்படின்னா ஸோ கால் பண்ண நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் பேசிவ் ராயல்ட்டி இன்கம், சூப்பரான இன்கம். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துட்டு ஐடி போட்டுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு $3000 பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுங்க. ஒரு நபர் $3000 பண்ணிக்கிறாங்க, அவங்க டெய்லி எவ்வளோ கிடைக்கும்? $24 கிடைக்கும், ஓகேங்களா. அப்போ இந்த $24 25% எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா $6. யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த $6 போகும். அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 10 நபர் மட்டும் நீங்கள் $3000 பண்ண வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து $6 அப்படின்னா ஒரு 10 நபர் மட்டும் இருக்கிறாங்க உங்களுக்கு கீழே டைரெக்டில் மட்டும் அப்படின்னா $60. அப்போ ஆல்மோஸ்ட் பெர் டே உங்களோட இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் $6000 பக்கம் வரும். அது போக நீங்கள் செல்ஃபாக $3000 பண்ணிங்கன்னா அதுக்கு $24 அது கணக்கு போட்டுங்க. அது போக 84 ப்ளஸ் பேர் மேட்சிங் இன்கம், ஸோ அது 20, கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு $120 $130 உங்களோட இன்கம் மட்டும் வரும், ஓகேங்களா. அதே மாதிரி செகண்ட் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா 5%, 3 to 5 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2%, 6 to 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1%, 11 to 20% லெவல் பார்த்தீங்க அப்படின்னா 0.5% கிடைக்கும். 20 லெவல் வரைக்கும் பிரித்து கொடுப்பாங்க இன்கம் எடுக்கிறது பொறுத்து, ஓகேங்களா. அவங்க என்ன பேக்கேஜ் போட்டுக்கிறாங்க அது பொறுத்து, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயல்ட்டி கிளப் போல்ஸ். ஸோ இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணணும், அதாவது கிளப்பில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு நபர் வந்துட்டு உங்களுக்கு கீழே 2 நபர் வந்துட்டு இருக்கணும், 2 டேரக்டில் இருக்கணும். அது போக அவங்க வந்துட்டு $900 வந்து பிஸ்னஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீ ஃபஸ்ட்டு கிளப்புக்கு நீங்கள் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு கிளப்புக்கு ஒரு $4 $5 இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், டெய்லியும் கிடைக்கும், சரிங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு கேப்பிங் பார்த்தீங்கன்னா $1000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதில் இது வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் லெவலில் யாராவது எலிஜிபிள் ஆனாங்களோ அதில் வந்துட்டு 40% எடுத்து வச்சு அந்த யாராவது ஃபஸ்ட் லெவலுக்கு எலிஜிபிள் ஆனாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவாங்க. செகண்ட் கிளப்புக்கு பார்த்தீங்கன்னா 25% எடுத்து வச்சு $2700 நீங்கள் கொடுத்துருக்கீங்க செகண்ட் லெவலுக்கு, செகண்ட் கிளப்புக்கு அப்படின்னா 3 டேரக்ட் இருக்கணும். உங்களுக்கு $3000 வரைக்கும் உங்களுக்கு இந்த செகண்ட் கிளப்பில் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும், சரிங்களா. இதில் வந்துட்டு இத்தனை டேரக்ட் தான் இருக்கணுமா கிடையாது, அதுக்கு மேலேயும் இருக்கலாம், எவ்வளோனா பண்ணியிருக்கலாம், சரிங்களா. ஆனால் மேக்ஸிமம் 2 டேரக்ட்டுக்கு இருக்கணும், இந்த டாலர் முடிச்சிருக்கணும், ஓகேங்களா. அது போக கிளப் 3க்கு பார்த்தீங்கன்னா 15% எடுத்து வச்சு $5400 வரைக்கும், சரி $5400 நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளப் 3யோட இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது எவ்வளோனா வரலாம், $10 வரலாம், $15 வரலாம். ஸோ டெய்லியும் வந்துட்டு இன்கம் பொறுத்து நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும், சரிங்களா. அதுக்கு கேப்பிங் பார்த்தீங்கன்னா $7500 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். கிளப் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா 10% எடுத்து வச்சு $8100 நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5 டேரக்ட் மஸ்ட்டாக வேணும். $12500 வரைக்கும் நீங்கள் இந்த கிளப் 4ல் வந்து சம்பாதிக்க முடியும், சரிங்களா. இப்போ நான் வந்து கிளப் 4ல் தான் இருக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 17 18 19 எனக்கு டாலர் வந்து வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி கிளப் 5க்கு வந்துட்டு 10% எடுத்து வச்சு $15000 நீங்கள் டேரக்டில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 7 பேர் மஸ்ட்டு நீங்கள் டேரக்டில் இருக்கணும், சரிங்களா. 7க்குள்ள எவ்வளோனா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. $25000 வரைக்கும் உங்களுக்கு கேப்பிங் வரும். இதுதான் கிளப் இன்கமோடது. இதை பற்றி உங்களுக்கு தெரியல புரியல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் சேலரி ரிவார்டு இன்கம். ஸோ இது இந்த பிடிஎஃப் தான் கொஞ்சம் கிளியராக கொடுக்கல, ஓகேங்களா. என்னென்னா நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் $5000 பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக்லி $5 உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா. அது வந்துட்டு 20 வாரத்துலேருந்து 50 வாரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இன்கம் வந்துட்டு கிடைக்கும். அதுவே 10,000 பண்ணிங்கன்னா உங்களுக்கு $10 வாரம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா 15 20 இப்படி நமக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வீக்லி ஒரு $5000 நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட லெஃப்ட் ரைட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50 லட்சம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்,
டாலர்ஸ். ஸோ நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி பார்த்தீங்கன்னா $5000 உங்களுக்கு கிடைக்கும். அது பண்ணி எவ்வளோ பண்ணியிருந்தாலும் உங்களோட இன்கமே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஐடி 3 ஐடி போட்டிருந்தாலும் உங்களோட இன்கம் ஒரு நாளைக்கு 10 லட்சம் மேலே வீசி கிராஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இமெயில் வச்சு 3 ஐடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒன்று. அதே மாதிரி ROI கேப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்ஃபாக வரவங்களுக்கு 2.5 எக்ஸ் வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி ஆல் இன்கம் கேப்டு பார்த்தீங்கன்னா 4 lakhs வரைக்கும் நீங்கள் ரெஃபரல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐடி வந்துட்டு 4x மாறிடும். ஓகேங்களா? வித்ட்ராவல் பார்த்தீங்கன்னா மினிமம் $10 இருந்தால் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி $10 அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு $200 வரைக்கும் நம்ம வந்துட்டு வித்ட்ராவல் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோடது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த அப்கமிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேட்டிருந்தீங்க நம்ம ஸ்டேட்டஸ் போகிறதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சொல்கிறது, வெறும் இன்கம் மட்டும் வச்சுமா ஜென்ரலாக மட்டும் காட்டுறீங்களே, ஐடி ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்ட்டு. ஸோ நான் ஷோ பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். இதில் இவ்வளோ தான் சம்பாதிக்க முடியுன்ட்டு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லா திறமையும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதே மாதிரி என்ன நடந்தாலும் நம்ம தான் பொறுப்புன்னு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கடன் வாங்குறது, லோன் எடுக்கிறது, நான் கேரண்டி, இதெல்லாம் ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் சம்பாதிக்கிறேன்னா நீங்களும் சம்பாதிங்க. ஓகேங்களா? நான் லாஸ் ஆனால் உங்களுக்கு லாஸ், நான் ப்ராஃபிட் பார்த்தா எங்களோட சேர்ந்து நீங்களும் ப்ராஃபிட் பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நான் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்து பண்ணலாம். டெய்லி இன்கம் இருக்குது. நான் இப்போ என்னோடய ஐடியா வந்து ஷோ பண்ணுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய சைட்டு ஆட் ட்ரோனுங்கிற சைட்டு. வித்ட்ராவல் பார்த்துக்குங்க. நான் டெய்லி வித்ட்ராவல் கொடுத்தா இருக்கேன். நான் இங்கே பாருங்கள், 11ஆம் தேதி $200 வித்ட்ராவல் கொடுத்தேன். 12ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16, 17, 18, 19, 22, 23 இன்றைக்கும் கொடுத்துருக்குறேன். இன்றைக்கும் இன்னும் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு வித்ட்ராவல் கொடுத்தா இருக்கேன். நான் டாலர் படி நான் வித்ட்ராவல் கொடுத்து தான் இருக்கிறேன் இந்த ஒரு ஐடியில். ஓகேங்களா? ஸோ இன்னும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஐடி வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா ஐடியும் பார்த்தீங்க அப்படின்னா $3000, $3000, $3000. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று $1000. ஓகேங்களா? $900. ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாமே இன்கம் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்குது. இது எல்லாமே வித்ட்ராவல் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எல்லாமே டேட்டில் எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஃபேக்கெல்லாம் எதுவுமே நம்ம போடல. ஓகேங்களா? வரக்கூடியதாக நம்ம வந்து போட்டுட்டுருக்குறோம். நீங்கள் யாரும் வந்துட்டு ஃபேக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த இன்கம் இது வரைக்கும் இந்த ஒரு ஐடியில் மட்டும் $771 வந்துட்டு இது வரைக்கும் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கிறேன். எல்லாமே நான் வித்ட்ராவல் நான் பண்ணிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு வித்ட்ராவல் பண்ணவே இல்லை. வித்ட்ராவல் பண்ணாமலாம் யாராலும் இருக்க முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து ஃபேக்காக எல்லாம் போட முடியாது. நீங்களும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இன்கம் நீங்கள் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஓகே, இன்கம் வருதுன்னு தெரியும். ஓகேங்களா? நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி வருதுன்னு சொல்ல தான் முடியும். பட் நீங்கள் அக்யூரேட்டாக எனக்கு ப்ரூஃபெல்லாம் வேணும் அப்படின்னா இதுதான் ப்ரூஃப். ஓகேங்களா? சைட்டுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன் நான். ஓகேங்களா? வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நான் இப்போ பினான்ஸ் இது சேஃப் வால்லையும் நான் காட்டிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சேஃப் வாலில் இது வந்து டோனோட இது வேலெட். ஓகேங்களா? டோனில் ரிசீவ் ஆனது பார்த்துக்கங்க, வித்ட்ராவல் ரிசீவ் ஆனது. அதுக்கப்புறம் மைனஸுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு USDயாக ஸ்வாப் பண்ணது. ஓகேங்களா? ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தது, மைனஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணது. ஓகேங்களா? நீங்கள் கிரிப்டோவில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்வாப் பண்ணுறது, USDயாக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே. எனக்கு கிரிப்டோ பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது சார். ஆனால் எனக்கு நான் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது, முதலீடு பண்ண நான் ரெடி, எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கைட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? இதுதான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா தெரியாதவங்களும் சொல்லித்தரலாம், தெரிஞ்சவங்களுக்கு நான் காட்டும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, வித்ட்ராவல் வந்துருக்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அதனால தான் வந்துட்டு இந்த உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டினேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னோடய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகேங்களா? ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன கேட்குன்னா உங்கள் நேமு அண்டு ஜிமெயில் ஐடி, உங்கள் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? இது கேட்கும். நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் போகும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்டு அண்டு செக்யூரிட்டி கோடு இது வந்துட்டு வந்துடும். அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு ஐடி போட கொடுக்கும்போது உங்களோட யூசர் நேமு என்ன பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டால் போதும், நான் அதுவும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன் நான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டாலரோட வேல்யூ கிட்டத்தட்ட $93, $94 செல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேக்கேஜ் பண்ணுறீங்க, நீங்கள் $330, $990 எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அது இன்ட்டு பண்ணி 93 போட்டுங்க. அண்டு 94 அன்றைக்கி ரேட்டு என்ன போயிட்டுருக்குதோ அப்படி. சப்போஸ் அதோட கம்மியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஐடி போட்டு வைக்கிறேன். ஓகேங்களா? போட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் தான் டவுட் இருந்தால் கேளுங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டு.
ஸோ நீங்கள் வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எவ்வளோனா எடுங்க. இல்லை சார் என்னால் ரிஸ்க் எடுக்கலாம் முடியாது, கம்மியாக நான் ட்ரை பண்ணுறேன்னா அது உங்களோட சாய்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா பெர் டே பார்த்தீங்கன்னா ஒரு 12Kலேருந்து 13K வரைக்கும் நான் இன்கம் பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு 100% வந்துட்டு இன்கம் பார்க்க முடியும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். டாடா பாய், see you. ஓகே, கடைசியாக மட்டும் ஒன்று கவனிங்க. அதாவது ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வெறும் $110 நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கட்டக்கூடிய அமௌண்ட்டு 10,230 இருக்கும். டெய்லி உங்களுக்கு 0.6% உங்களுக்கு கிடைக்கும். யூஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 0.6, ஐஎன்ஆர் வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $56 உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு $13.2 சம்பாதிப்பீங்க. ஐஎன்ஆரில் பார்த்தீங்கன்னா $1,228 நீங்கள் வந்துட்டு சம்பாதிப்பீங்க ஒன்று. அதுவே நீங்கள் $330 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 30,690 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். டெய்லி உங்களுக்கு $181 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அது போக மாதம் உங்களுக்கு 3,990 உங்களுடைய இன்கமாக இருக்கும். நீங்கள் $990 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்கன்னா ஐஎன்ஆர் படி 92,070 நீங்கள் வந்துட்டு முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி உங்களுக்கு $586 உங்களுக்கு வரும். மாதம் உங்களுக்கு 12,890 உங்களுடைய இன்கமாக இருக்கும். அதுவே நீங்கள் $1,980 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1,84,140 வந்துட்டு முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா $1,250 உங்களோட இன்கமாக இருக்கும். மாதம் $27,621 உங்களோட இன்கமாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா $3,300 நீங்கள் ஸ்டேக்கிங் பண்ணுறீங்கன்னா 3,06,900 வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி உங்களுக்கு 2,232 உங்களோட இன்கமாக இருக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 49,104 உங்களோட இன்கம் ஆவரேஜாக ஒரு 50,000 உங்களோட இன்கமாக மாதம் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லிடலாம் தான் இந்த பேக்கேஜ் லாஸ்ட்டாக நான் சொன்னேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் புரியல அப்படின்னா மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. டாடா பாய், see you.